ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்னோடய ப்ரௌனியோட ஸ்டோரியை ஷார்ட்டாக ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் என்னோடய ப்ரௌனி. இவளுக்கு 5 years ஆகுது. 2 times குட்டி போட்டுட்டா. இப்போ அவளோட குட்டிலாம் பெருசாகிட்டாங்க. ஒன் டே திடீர்னு ப்ரௌனிக்கு ஹெவி ஃபீவர் வந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் உடனே வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். ஸோ அவர் பேக் லெக்கில் 5 ஊசி போட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரௌனி நடக்கவே இல்லை. பேக் லெக் ஃபுல்லாகவே வீக் ஆகிட்டு சென்ஸே இல்லாமல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரௌனி நடக்கிறதே இல்லை. ஸோ நாங்கள் யூரின் மோஷன் எல்லாமே தூக்கிட்டு தான் போகணும், தூக்கிட்டு தான் வரணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 8 month ப்ரௌனி படுத்த படுக்கையிலே இருந்தால். ஸோ அவளை சரியாக கேர் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட போகிறதும் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நான் என்னோடய ஜாபை விட்டுட்டு ப்ரௌனிக்கு அதுக்கப்புறம் ஃபுல் டே ப்ரௌனி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரௌனிக்கு நல்ல ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்குறது, அவளுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 3 month நான் அவளுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அவகிட்ட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. ஸோ நான் ஆன்லைனில் பெல்ட்லாம் வாங்கி கொஞ்சம் சப்போர்ட்டிங்க்கு போட்டு ஹெல்த்தியான கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம் அவகிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ அவளை எனி டைம் அவளை ஏதாச்சும் பிஸியாக ஆக்டிவிட்டி வச்சுட்டு அவளை ஹாப்பியாக வச்சுருக்கும் போது அவகிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அவளுக்கு வாட்டரில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வாட்டரை பார்த்தா தானாகவே எழுந்து குதித்து விளையாடுவா ப்ரௌனி. ஸோ வாட்டராலேயே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ரொம்ப நேரம் விளையாடுவா, டயர்டே ஆகாமல் விளையாடுவா. ஸோ அவளை டெய்லி வாக்கிங் கூப்பிட்டு போகிறது, சப்போர்ட்டிங் கொடுத்து தான் கூப்பிட்டு போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ப்ரௌனி. டாக்டர் இனிமேல் நடக்காது, சாகிற வரைக்கும் இப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி இன்றைக்கி அவள் ரொம்ப நல்லா இருக்கா. ஸோ நீங்கள் யாராவது இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் உங்கள் டாகை வச்சுருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணுங்கள். அதை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நல்லா கேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் எதாவது இருக்குது, நீங்கள் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கீங்க